நிறைய டாபிக் போயிடலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம தவிர்த்து விடுவது நல்லது. ஏன்னா நீங்கள் மன நிம்மதியோடு இருக்கிறதுக்கும், ஒரு பெரிய செல்வந்தராகிறதுக்கும், நீங்கள் ஒரு கோடீஸ்வரர் ஆகிறதுக்கும் அது உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் இதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஷேர் மார்க்கெட்டை பற்றியும் ஒரு சில பாயிண்ட்ஸை நம்ம பார்ப்போம். அதாவது இப்போ அமெரிக்க நாட்டிற்கும் நம்ம நாட்டிற்கும் டேரிஃப் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ அவர் ட்ரம்ப்பை பொறுத்தவரை நம்மளுக்கு ஒரு 50% இறக்குமதி வரியாக வீச்சிருக்காரு. இது கண்டிப்பாக பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இது கண்டிப்பாக குறையும். அப்படி குறையும் போது கண்டிப்பாக மார்க்கெட்டினுடைய நிஃப்டி ஆல் டைம் ஹையை கண்டிப்பாக தாண்டி சென்றுவிடும். அதனால் நீங்கள் பொறுமையாக நல்ல ஷேர்களாக பார்த்து இன்வெஸ்ட்டு செய்து கொண்டு வாருங்கள். நல்ல ஃபண்டமெண்டல் இருக்கணும். நான் படித்து நிறையா வீடியோக்களில் சொல்கிறேன். இது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். அதனால் நீங்கள் பார்த்து முடிவு செய்யுங்க. அதே சமயத்தில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு நீங்கள் இறுதி முடிவு நல்ல முடிவாக எடுத்து நல்ல ஷேர்களாக தேர்ந்தெடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். அதே சமயத்தில் நம்ம காசு வாங்கி கொண்டு எந்த ஷேரையும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. அதே சமயத்தில் நம்ம பெய்டு ப்ரொமோஷனும் எந்த வீடியோவும் அந்த மாதிரி நம்ம செய்கிறதில்ல. இது கம்ப்ளீட்டாக ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்ஸு. இருக்கிற விஷயத்தை நம்ம சொல்கிறோம். நீங்கள் ஃபாலோ செய்கிறது உங்களுடைய விருப்பம் அப்படிங்கிறது தான் தெளிவாக புரிஞ்சுங்க. அதனால தான் டிஸ்க்ளைமரும் நம்ம முன்னாடியே போட்டுறது. அதனால் எந்த ஒரு நோக்கமும் நமக்கு கிடையாது. இது ஃபுல்லி உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒரு விழிப்புணர்வு தர்றது. அதே சமயத்தில் எதை செய்யக்கூடாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலுடைய நோக்கம். இப்போ இந்த 6 வகையான மனிதர்களை நம்ம தவிர்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த 6 வகையான மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி, அந்த குணாதிசயம் உள்ள நபர்களை நம்ம தவிர்த்து விட்டால் தான் நம்ம மன நிம்மதியோடு இருக்க முடியும். நம்ம ஃபேமிலியும் நல்லபடியாக வழி நடத்த முடியும். நாம் ஒரு கோடீஸ்வரர்களாக ஆக முடியும். கடைசி காலங்களில் ஒரு ராஜா மாதிரி வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய நோக்கம். அதனால் அதை சுருக்கமாக பார்ப்போம். முதல் பாயிண்ட் நெகட்டிவிட்டி உள்ள மனிதர்கள். இவங்கள பார்த்தீங்கன்னா எப்படி இவங்களை நெகட்டிவிட்டி உள்ள மனிதர்களை கண்டுபிடிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் இவங்க மற்றவர்களை கம்ப்ளைண்ட் செய்து கொண்டே இருப்பார்கள். இவன் அப்படி பண்ணுறான், இவன் அப்படி பண்ணுறான், இந்த சொந்தக்காரன் மாமன் இப்படி பண்ணுறான், இந்த மச்சனை இப்படி பண்ணுறான், இந்த பங்காளி இப்படி பண்ணுறான் இப்படின்ட்டு ஏதாவது சொல்லிட்டு இருப்பான். அதே மாதிரி நண்பர்களையும் அவங்க குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள், கம்ப்ளைண்ட் செய்து கொண்டே இருப்பார்கள். இவங்க செயல் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அதே சமயத்தில் இவங்க செயல்களை செய்து தோல்வி விட்டார்கள் என்றால் அந்த பழியை வேறவங்க மேலே தான் போடுவாங்க. இது என்னால் ஆனதில்லை, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அதனால் இந்த தோல்வி அடைய வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி மற்றவர்கள் மேலேயே அந்த பழியை போட்டு கொண்டே இருப்பார்கள். அதே சமயத்தில் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது உலகத்தில், நான் மற்ற யாருக்குமே அப்படி நடக்கிறதில்ல அப்படின்ட்டு அவங்க நெகட்டிவிட்டியை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு சின்ன சர்க்கிள் ஏற்பட்டாலும் அந்த நெகட்டிவிட்டியை வச்சு புலம்பிகிட்டே இருப்பாங்க. அவங்க புலம்புறது மூலமாக நாமளும் அந்த நெகட்டிவிட்டியால் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன். இந்த நெகட்டிவிட்டியான மனிதர்களை நீங்கள் தவிர்த்து விடுவது மிக சால சிறந்தது. அடுத்தது 2வது பாயிண்ட் சுயநலமாக இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 100% சுயநலம் இருப்பாங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்கிறத கண்டிப்பாக விரும்ப மாட்டார்கள். அதே சமயத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும், நாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அவங்க வார்த்தையை வரவே வராது. மற்றவர்களுக்கு உதவி செய்கிற மாதிரி நடிப்பாங்களுடைய உதவி கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. அன்றைக்கி அவங்க உதவி தப்பி தவறி பண்ணிட்டாங்கன்னா அன்றைக்கி நைட்டு தூங்க மாட்டாங்க. அல்லடா நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணிட்டோமே என்று புலம்பிக்கொண்டே மனதுக்குள் புலம்பிக்கொண்டே இருப்பாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி நபர்களை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. 3வதாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்யும் செயல்களில் அனைத்தையும் குறை கூறுவாங்க. நீங்கள் நின்னா, நடந்தா, பேசினா, செயல்பட்டா ஒவ்வொன்றையும் குறை கண்டுபிடிச்சு சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. இதனால் நம்ம இரிட்டேஷன் ஆகி நாம் வளர்ச்சி பெறக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அதே சமயத்தில் நீங்கள் குறையுள்ள மனிதர் அப்படிங்கிறத சுட்டி காமிச்சிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். நம்ம ஒரு பாசிட்டிவான எண்ணங்களோடு இருந்தாலும் அவங்க விடவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை நீங்கள்
தவிர்த்து விடுவது நல்லது. சரின்ட்டு அந்த இடத்த விட்டு நீங்கள் நகர்ந்து விடுவது மிக மிக சால சிறந்தது. அதே சமயத்தில் இவங்க வந்து உங்களை எப்பயுமே பாராட்ட மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய சாதனை செஞ்சாலும் பாராட்ட மாட்டாங்க. அதிலேருந்து நம்ம அந்த மாதிரி மனிதர்களை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கடுத்து 4வதாக பார்த்தீங்கன்னா அடிக்கடி கோவப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அதே சமயத்தில் பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படுவாங்க. இந்த கோவப்படுறதுனால நாம் இரிட்டேட் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்மளையும் கோவப்படுத்த பார்ப்பாங்க. நாம் அந்த மாதிரி கோவப்படக்கூடாது. கோவப்படுவது பார்த்தீங்கன்னா ஒரு காத்மேர் ஒரு புக்கில் சொல்லியிருப்பார். தேள் வந்து தன்னைத்தானே கொட்டி கொண்டு ஒரு தேள் செத்து போயிடுமா. அந்த மாதிரி கோவப்படுவது நம்மளை நாமே கொட்டி கொள்வது போல் நம்மளுடைய வளர்ச்சி அது பாதிக்கும். நாம் வந்து அழிவு பாதையை நோக்கி போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அதனால் மேக்சிமம் நம்ம கோவப்படுவதை தவிர்த்து விடுவது நல்லது. அதே சமயத்தில் இந்த மாதிரி நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனையை தானாகவே எடுத்து பிரச்சனையை வழியை போய் தேடிக்கொள்வார்கள். அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்கு 1 மாதம் 2 மாதம் ஆகும். மறுபடியும் ஒரு பிரச்சனை மாட்டிவாங்க. வாழ்நாள் முழுசும் பிரச்சனையிலேயே மாட்டிக்கொண்டு இருப்பவர்கள். இவர்களால் நமக்கு தான் பிரச்சனை. அதனால் இந்த மாதிரி நபர்களை தவிர்த்து விடுவது நல்லது. 5வதாக பார்த்தீங்கன்னா உங்கள் உணர்ச்சிகளை அவங்க மதிக்கவே மாட்டாங்க. நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது. சோகமாக இருந்தால் சந்தோஷப்படுவாங்க. இதிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் நேருக்கு நேராக பேச மாட்டார்கள். உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுவாங்க. அதே மாதிரி உங்கள் முகத்தை நேருக்கு நேராக பார்த்தும் பேச மாட்டாங்க. அப்படி இருக்கும்போதே நம்ம அவங்க மனசில் ஏதோ வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் அவங்க பேசிகிட்டே இருக்கும்போதே நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவங்களுடைய முகம் வந்து நீங்கள் மாறும். நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்லது நடந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா உடனே அவங்களுடைய முகம் வந்து மாறும். அந்த மாதிரி நபர்களை நாம் வந்து தவிர்த்து விடுவது நல்லது. அதே சமயத்தில் உங்கள் உணர்ச்சிகளுக்கு ஒரு துளி கூட மதிப்பே தர மாட்டாங்க. நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தாலும் சரி, கோவப்பட்டாலும் சரி, அதே சமயத்தில் சோகமாக இருந்தாலும் சரி, எல்லாமே இவன் பண்ணுறதே சரியில்லை அப்படின்ட்டு உங்கள் முதுகுக்கு பின்னாடி ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் நாம் கண்டுபிடிச்சி கொள்ளலாம். நம்மளுக்கு கண்டிப்பாக இவங்க முதுகுக்கு பின்னாடி பேசும்போது யாராவது ஒருத்தர் நமக்கு வந்து சொல்லி விடுவார்கள், இப்படி அந்த நபர் கூறினாருன்னு. அந்த மாதிரி நபர்களை நம்ம வாழ்க்கையில் தவிர்த்து விடுவது நல்லது. 6வதாக பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பொறாமையாகவே இருப்பாங்க. அந்த முகத்திலேயே அந்த பொறாமை உணர்வை நம்ம பார்த்துடலாம். ஒரு சில நிகழ்ச்சிகளில் வந்து நம்மளுக்கு நல்லது நடந்துச்சுன்னா அப்படியே சொல்லி பார்த்தீங்கன்னா உடனே அவங்க ஃபேஸ் மாறும். அதே சமயத்தில் உங்கள் துளி கூட எப்பயுமே பாராட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து உங்கள் மேலே எப்போ பார்த்தாலும் பொறாமையாகவே இருப்பாங்க. உங்களுக்கு முதுகு பின்னாடி இவன் சரியில்லை அப்படின்ட்டு பொறாமப்பட்டு சொல்லுவார்கள். இந்த மாதிரி 6 வகையான மனிதர்களை நீங்கள் வாழ்க்கையில் தவிர்த்து விட்டாலே உங்களுக்கு எல்லா செல்வத்தையும் நீங்கள் பெற முடியும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பெரியவங்களாம் சொல்லியிருப்பாங்க, துஷ்டனை கண்டா தூர விலகிவிடு என்று. இது வந்து பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டு காலமாக இந்த பழமொழி நம்மளுக்கு பெரியவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாம் அதை கற்றுக்கொள்ளாதது நமது தவறு. அதனால் துஷ்டனை கண்டால் தூர விலகு என்ற பழமொழிக்கேற்ப நாம் நடந்து கொள்ள வேண்டும். இந்த 6 வகையான மனிதர்கள் தான் துஷ்ட சக்திகள். இந்த சக்திகளை கண்டால் நம்ம விலகி ஓடிடணும். அந்த இடத்துலயே நிற்கக்கூடாது. இருந்தாலும் ஏன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை அவங்ககிட்ட பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா நட்பை ஒரே அடியாக முறித்து கொள்ளக்கூடாது. இந்த மாதிரி மனிதர்களும் நீங்கள் ஜாக்கிரதையாக நடந்து கொண்டாலே நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிவிடலாம் அப்படிங்கிறதா என்னுடைய தாழ்மையான கருத்து. அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.